சார், நான் வைரா. எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. முதல்ல என்கிட்ட விசாரணை முடிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். வைராவின் குரல் பிறைசூடன் செவியில் வந்து விழ, ஆடாமல் அசையாமல் அப்படியே சில நொடி நின்று விட்டவன் நிதானமாக திரும்பி வைராவை பார்த்தான். அவளோ அவனை நிமிர்ந்து கூட பாராது செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். எஸ் மிஸ் வைரா, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களை சந்திக்கிறதுக்காகவே இன்னைக்கு இங்க விசாரணைக்கு வந்தேன். பிறைசூடனின் குரலை கேட்டு வைரா கையில் இருந்த செல்போன் நழுவி கீழே வீழ்ந்தது. விழிகளை உயர்த்த கூட அவள் பயப்படுவதை பிறைசூடன் கண்டான். ஆனாலும் நடுக்கத்தோடு மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்க்கும் போது அவள் விழிகள் குளமாகி இருந்தது. அவள் பிறைசூடனை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் விழிகளில் தெரிந்த நடுக்கம் அவனுக்கு உணர்த்தியது. அவள் அடிமனதிலிருந்து ஏக்கம் ஒன்று அவளையும் மீறி சத்தமாக வெளியேறிய நொடியது. வீழ்ந்து விடாமல் இருக்க சுவரில் சாய்ந்து நின்று விட்டாள். பிறைசூடனின் கால்கள் அவளை நோக்கி அடி எடுத்தன. அவள் அருகில், மிகவும் அருகில் வந்து விட்டவனின் விழிகள் அக்னி பிழம்புகளா என்ன? அவளை சாம்பலாக்கி விடும் அளவு அக்னியை கக்குகின்றனவே. மெல்ல உயர்ந்த பிறைசூடனின் கரம் அவள் கழுத்தை பிடித்தது. அவள் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. கோபத்தில் நெறியும் அவனது பற்களின் அதே கோபம் அவள் கழுத்தை பிடித்த அவனது விரல்களுக்கும் இருந்தது. அது அவள் கழுத்தை நெருக்க ஆரம்பித்து விட்டது. அவள் தடுக்கவில்லை. அது இன்னும் இன்னும் இறுகியது. அப்போதும் அவள் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அவனை தடுக்கவும் முயலவில்லை. ஆனால் வலியில் அவள் விழிகள் மூடிக்கொண்டன. அந்த விழிகளில் இருந்து கண்ணீர் மட்டும் மளமளவென வழிந்தது. அவன் விரல்கள் அவள் கழுத்தை இன்னும் இருக்க, வலியில் துடித்தவளின் கரம் உயர்ந்து பிறைசூடனின் தோளை பிடித்தது. அப்போதும் அவன் கரத்தை தடுக்கவோ தட்டிவிடவோ அவள் முயலவில்லை. அவன் கரத்தால் தனக்கு மரணம் என்றால் அதை அவள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். அது அவனுக்கும் புரிந்தது. ஆனாலும் அவன் கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இத்தனை நாள் தன்னை தவிக்க விட்டவள் அல்லவா? அந்த கோபம் அவனுக்கு. அவள் கழுத்தை இன்னும் அவன் இருக்க, வலியின் தீவிரத்தில் பிறைசூடனின் மார்பை அள்ளி பிடித்தது அவள் கரம். அவளது வலியின் தீவிரம் அவன் மனதை காயப்படுத்தி விட்டதா என்ன? கழுத்தை நெரிக்கும் விரல்களின் தீவிரம் மெல்ல மெல்ல குறைகிறது. இப்போது அவன் கரம் முழுமையாக அவள் கழுத்தை விடுவித்தது. குரல் வளை நெறிந்ததால் அவளுக்கு இருமல் வந்துவிட்டது. அவள் இரும ஆரம்பிக்க அவன் கரம் மீண்டும் அவள் கழுத்தை பிடித்தது. ஆனால் இப்போது அவன் கரம் அவள் கழுத்தை நெரிக்கவில்லை, இதமாக வருடியது. கல்லூரி நாட்களில் அவன் பார்த்த வைரா அல்ல, இன்னும் பேரழகியான ஒரு வைரா அவன் முன் நிற்கிறாள். சுடிதாரில் மட்டும் பார்த்து பழகிய வைரா இப்போது தாவணி உடுத்தி நிற்கிறாள். அது அவளுக்கு மிகவும் பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. கோபத்திலும் அவன் விழிகள் அவள் அழகையும் ரசித்தது. மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். அவன் விழிகளில் காதல் கசிகிறது. அதில்